Today's topic, Zerodol decoded, every variant and every uses. ஸோ ஜெரடால் வந்து நிறைய முகங்களோட வருது. ஆனால் ஒரு முகத்துக்கும் ஒரு கிளினிக்கல் யூஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்னென்னலாம் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெரடால் பி, ஜெரடால் எஸ்பி, ஜெரடால் எம்ஆர், ஜெரடால் டிஹெச், இத்தனை ஜெரடால் இருக்குது. இத்தனை ஜெரடாலுக்கும் ஒன்றுத்துக்கும் ஒரு பர்டிகுலர் யூஸ் இருக்குது. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியும். இல்லைனா அது மிஸ்யூஸ் ஆகிடும். ஸோ ஒன்றா அதோடைய காம்பினேஷனும் அதோடைய கிளினிக்கல் இண்டிகேஷனும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஜெரடால்னா என்ன? ஜெரடால்னா அசிக்ளோஃபெனாக். அசிக்ளோஃபெனாக்னா என்ன? அது ஒரு என்எஸ்ஏஐடி. எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வலிக்கும் வீக்கத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அது. ஆனால் அது டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸில் வருது. ஒரு வேர்ஷனுக்கும் ஒரு யூஸ் இருக்குது. என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சொன்னேன்? ஜெரடால்னா அசிக்ளோஃபெனாக். அசிக்ளோஃபெனாக்கு 100 mg இருக்கும். ஜெரடால் பி அப்படின்னா பேராசிட்டமால் கூட சேர்ந்துருக்கு. டோசேஜ் பாருங்கள், அசிக்ளோஃபெனாக் 100 mgயும் பேராசிட்டமால் 325 mg இருக்குது. ஜெரடால் பி அப்படின்னா இஸ் இட் ஃபார் பெயின். ரெண்டுமே என்எஸ்ஏஐடி, வலிக்கு ரெண்டும் சேர்ந்து வேலை பார்க்கும். அடுத்தது ஜெரடால் எஸ்பி. இதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று அசிக்ளோஃபெனாக், இன்னும் செராட்டிடோபெப்டிடேஸ், இன்னொன்று பேராசிட்டமால். ஃபஸ்ட்டு வந்து அசிக்ளோஃபெனாக்கு 100 mg, செராட்டிடோபெப்டிடேஸ் வந்து 15 mg. இது ஒரு என்சைம். பேராசிட்டமால் வந்து 325 mg இருக்குது. எஸ்பி, எஸ் ஃபார் ஸ்வெல்லிங், பி ஃபார் பெயின். இதுக்கு தான் இந்த ட்ரக்கோடைய டோஸ் வந்து வேலை செய்யும். ஃபஸ்ட்டு வந்து அசிக்ளோஃபெனாக்கும் பேராசிட்டமால் ரெண்டுமே என்எஸ்ஏஐடி, வலியும் வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு வேலை செய்யும். ஆனால் இந்த என்சைம் என்ன பண்ணணுன்னா ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணும். ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகிறதுனா என்ன ஆகும்னா ஸ்வெல்லிங் ஈஸியாக கம்மியாகும், ஹீலிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெரடால் எம்ஆர். ஒன்று அசிக்ளோஃபெனாக், இன்னொன்று வந்து டிசானிடின். ஒன்று 100 mg, இன்னொன்று 2 mg. ஸோ இந்த டிசானிடின் வந்து ஒரு மசில் ரிலாக்ஸன்ட். அதாவது இந்த மசில் ஸ்டிஃப்னஸ்ஸு, ஜாயிண்ட் பெயின், ஸ்ப்ரெயினுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். இது வந்து வலி, இன்ஃப்ளமேஷன் மொத்தம் அந்த சுளுக்கு பிடிச்சி மசிலும் சேர்ந்து இன்வால்வ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொன்று தான் தயோகோல்சிகோசைடு. இதுவும் வந்து 4 mg, 8 mg ரெண்டு வகையில் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே ஒரு மசில் ரிலாக்ஸன்ட்டு தான். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? ஃபிக்ஸட் டோஸ் ட்ரக் காம்பினேஷன் பார்த்துருக்கோம். இதோடைய அட்வான்டேஜ் என்ன? பாலிஃபார்மசியை கம்மி பண்ணும். சேம் டைம் இட் ஹேஸ் பெட்டர் கிளினிக்கல் அவுட்கம்.